அனைவருக்கும் வணக்கம். அடியேன் ஜோதிடர் புதன்வி சிவசுப்பிரமணியம். ஏற்கனவே மேசராசிக்கு ஒரு சிறு பலன் கூறியிருந்தோம். அடுத்தது ரிஷப ராசி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த பெரியாண்டவரை வணங்கி ஒரு சிறு பதிவு செய்ய அடியேன் விரும்புகிறேன். மேலும் குருமார்களின் அருளாசியிலும் மகா பெரியவா அவர்களின் அருளாசியும் கிடைக்க எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன். பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புது வருடம் எப்படி இருக்கும் என்கின்ற பலன்களை பார்ப்போம். தற்சமயம் ராசியில் குரு பகவான் வீற்று இருக்கிறார். அவர் 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் குரு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்கிறார். ராசிக்கு 2ஆம் இடம் குரு பகவான் செல்கிறார். ராசியில் பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் நாம் பதிவுகளை பார்ப்போம். பொதுவாகவே மேசராசியில் சூரியன் உச்சமாக இருக்கின்றது. அதே சமயம் ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கின்றது. சூரியன் பகையாக இருக்கின்றார். மேசராசியில் சனீஸ்வரன் நேசமாக இருக்கின்றார். இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்சமயம் ரிஷபராசியில் சூரியன் பகையாக இருப்பதாலும், குரு பகையாக இருப்பதாலும், சந்திரன் உச்சமாக இருப்பதாலும் அதற்குண்டான குணாதிசயங்கள் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு என்றுமே இருக்கும். ஆகவே பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மிகவும் அழகானவர்கள். நீங்கள் எப்படி இருந்தாலும் பாருங்கள், அவங்க நல்லா இருப்பாங்க. டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. காரணம், சந்திரன் உச்சம் பெற்ற ராசி. அதே சமயம் நல்ல ஒரு பொறுமைசாலிகளும் கூட. சீக்கிரமாக டென்ஷன் ஆக மாட்டாங்க, சீக்கிரமாக கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேய்பிரையும் வளர்பிரையும் ஒன்றாத்தான் இருக்கும். அதனால் அந்த ராசியில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையோட சந்தோஷமாக இருக்க பழகிக்குங்க. உங்களால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக சாதிப்பீங்க. எப்படின்னு கேட்பீங்க. ஒரு சிலர் பேசி சாதிப்பாங்க, நீங்கள் பேசாமல் சாதிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய ராசியில் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பலம் இருக்குது. தயவு செய்து உங்கள் ராசியில் உங்களுடைய குணாதிசயங்களை புரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வாழ கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கவலையாகவே இருக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய கிரேஸ் உங்களுக்கே தெரியறதில்ல. சந்திரன் உச்சம்ங்கிறது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே செல்லை பார்த்து தான் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறாங்க. சென்ற தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்து தான் சோறு ஊட்டினாங்க. சந்திரனை பார்த்து சோறு உண்டவர்கள் தான் நமது தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாருமே. நாம் சந்திரனை பார்த்து சோறு சாப்பிட்டோமா அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. நிலாச்சோறு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாரம்பரிய திருவிழாவாக நிறைய ஊர்கள் எல்லாம் இன்றைக்கும் கிராமப்புறங்கள் எல்லாம் அந்த திருவிழா நடந்துட்டு இருக்குது. அந்த நிலா உச்சம் பெற்ற ராசியில் பிறந்தவங்க நீங்கள் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நோ டென்ஷன், நோ பிபி. எந்த காரணத்து கொண்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது. இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஜீர்ணிக்க பழகிக்கணும். ஆகையினால் இந்த புது வருடம் உங்களுடைய ராசியின் அடிப்படையில், நட்சத்திரத்தின் அடிப்படையில், திசாபுத்தியின் அடிப்படையில் ஒரு சிலர்களுக்கு பலன்கள் ஏற்றத்தாழ்வோடு இருந்தாலுமே எல்லோருமே நல்லா இருக்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. பிரதோஷம் நாளன்று நந்தீஸ்வரனுக்கு முடிந்தவரை நீங்கள் கொஞ்சம் பால் வாங்கிட்டு போய்ங்க. அந்த அபிஷேக பூஜைக்கு பால் கொடுங்க, நெல்லித்தலை கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை அந்த பிரதோஷ வழிபாட்டில்
இறைவனுக்கு வந்துங்க நீங்கள் முடிஞ்சதை நீங்கள் வழங்குங்க. அதுக்குண்டான வரம் வந்து உங்களுக்கு சிவன் கொடுப்பாருங்க. ஆகையினால் இந்த ராசியில் பிறந்தவங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடியானுடைய விருப்பம். அடியானுடைய தொலைபேசியை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தயவு செய்து எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கும் உங்களுடன் கூட வருவதற்கும் அடியேன் வந்துங்க தயாராக இருக்கிறேன். வீண் குழப்பங்கள் வேண்டாமுங்க. எத்தனையோ தொலைக்காட்சிகளில் அதே சமயம் இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்கள் வருகிறது, நிறைய தகவல்கள் வருது. அது எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது வந்துங்க உங்களால் நிரூபிக்க முடியாது, யாருனாலையும் நிரூபிக்க முடியாதுங்க. எல்லாமே வந்து ஒரு தொலைக்காட்சி தொடர் மாதிரி, ஒரு செய்தித்தாள் மாதிரி தினமும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கணும், ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற கால சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வந்துங்க எல்லாருமே இயங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் கூடங்க காலை ஆட்டிகிட்டு இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆடாமல் அசையாமல் படுத்துட்டு இருந்தாலும் கூடங்க ஒரு சிலர் அதை பயன்படுத்திக்குவாங்க. அப்படி ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க, கடவுள் வழிபாடு செய்யுங்க, நன்றாக இருங்க, வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நன்றி, வணக்கம். So, waiting,